உங்கள் செக்ஸ் வாழ்க்கை விரக்தியா இருக்கா? இந்த வழிகளை ட்ரை பண்ணுங்க, சந்தோஷம் திரும்ப வந்துரும். சிலர் தங்கள் நல்லறிவை தக்க வைத்துக் கொள்ள போதுமான உடலுறவில் ஈடுபடும் போது அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறார்கள். ஆனால் சிலர் பாலியல் விரக்தியை எதிர்கொள்கின்றனர். சிலர் தங்கள் நல்லறிவை தக்க வைத்துக் கொள்ள போதுமான உடலுறவில் ஈடுபடும் போது அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறார்கள். ஆனால் சிலர் பாலியல் விரக்தியை எதிர்கொள்கின்றனர். அதற்கு காரணம் எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையை சமாளிக்க உங்களுக்கு உதவக்கூடிய சில வழிகள் உள்ளன. இந்த வழிகள் உங்கள் பாலியல் வாழ்க்கையில் இருக்கும் விரக்தியை போக்கி திருப்தியுணர்வை ஏற்படுத்தும். அவை என்னென்ன என்று இந்த பதிவில் பார்க்கலாம். 1. கார்டியோ. கார்டியோ பயிற்சிகள் உங்கள் மனதை தெளிவுபடுத்தவும் மன அழுத்தத்தை போக்கவும் உதவும். நீங்கள் ஓடும்போது உங்கள் உடல் எண்டோர்பின்களை வெளியிடுகிறது. இது உங்கள் மனநிலையை மேம்படுத்துகிறது மற்றும் பூர்த்தி செய்யப்படாத பாலியல் தேவைகளால் ஏற்படும் அனைத்து அடக்கமான ஆற்றலை வெளியிடுகிறது. 2. உடலுறவு இல்லாத உடல்ரீதியான நெருக்கம். பாலியல் விரக்தியை சமாளிக்க நீங்கள் உடலுறவை தொடங்க வேண்டியதில்லை. கைகளை பிடிப்பது, உங்கள் துணையை கட்டிப்பிடிப்பது மற்றும் அவர்களின் முகத்தை அன்புடன் அரவணைப்பது ஆகியவை நீங்கள் தொடுவதை பயிற்சி செய்யக்கூடிய மற்ற வழிகளில் அடங்கும். தொடுதல் என்பது உங்களை நன்றாக உணரவைக்கும் மற்றும் உங்களை உங்கள் துணையுடன் சிறப்பாக இணைக்கும் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. 3. காரணத்தை அடையாளம் காணவும். உங்கள் பாலியல் விரக்திக்கான காரணத்தை பற்றி சிந்தியுங்கள். நாம் உடலுறவை விட்டு ஓடுவதற்கு பல நேரங்களில் ஆழ்ந்த மன மற்றும் உணர்ச்சி காரணம் இருப்பதால் அல்லது மற்றவர் அதை விரும்பாததற்கு ஒரு காரணம் இருப்பதால் நீங்கள் அதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கலாம். சிங்கிளாக இருப்பவர்கள் உடலுறவில் ஈடுபட யாரும் இல்லாத போது இதை எதிர்கொள்ளலாம். ஆனால் திருமணமான தம்பதிகள் பாலியல் பதற்றத்திற்கான மூல காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். 4. தனிப்பட்ட பாலியல் செயல்பாடுகள். இதன் பொருள் சுயின்பம் மற்றும் சந்தையில் கிடைக்கும் எண்ணற்ற செக்ஸ் பொம்மைகளின் பயன்பாடு. பாலியல் விரக்தி பெரும்பாலும் தற்காலிகமானது. எனவே விரைவான வெளியீடு உடலுறவுக்கான உடனடி விருப்பத்தை கட்டுப்படுத்த உதவும். இது எதிர்காலத்தில் சிறந்த பாலுறவுக்கும் வழிவகுக்கும். 5. உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் துணையிடமிருந்து உங்களுக்கு தேவையான அன்பையும் கவனத்தையும் நீங்கள் பெறவில்லை என்று நீங்கள் உணர்ந்தால் அதை பற்றி அவர்களிடம் பேசுங்கள். உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி உங்களுக்கு தேவையானதை அவர்களிடம் கேளுங்கள். அது பாலியல் இயல்புடையதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இது பல சிக்கல்களை தீர்க்கிறது, குறிப்பாக உங்கள் உறவின் பாலியல் பகுதியை சரி செய்கிறது. 6. உங்கள் மருந்துகளை சரிபார்க்கவும். பெரும்பாலும் இதை நாம் உணரவில்லை, ஆனால் உடலுறவின் போது செயல்பட முடியாமல் போவதற்கான பக்கவிளைவுகளை கொண்ட மருந்துகளை நாம் கொண்டிருக்கலாம். இரத்த அழுத்த நோயாளிகள் மற்றும் ஆன்டிசைகோடிக்ஸ் போன்ற மருந்துகள் இருக்கும் வீடுகளில் இந்த மருந்துகள் பொதுவாக காணப்படுகின்றன.